வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணிதம்ல இயல் 1 உறவுகளும் சார்புகளும்னு இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.3 இதில் ஏங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ எக்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குங்களா, என்குள்ளே இருக்குது. நமக்கு தெரியும் கேபிட்டல் என் அப்படின்னா நமக்கு இயல் எண்கள் அப்படின்னு தெரியுங்களா. இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1 2 3 எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸுங்கிறது எதில் இருக்குங்களா, ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படிங்கிறது ஏங்கிற செட்டு ஏங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அந்த உறுப்புகள் எதுலேருந்து ஆரம்பிக்குதுங்களா, என்னு கொடுத்துட்டாங்க, இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 less than x less than 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. 1 விட அதிகமாக 4 விட குறைவாக இருக்கணும். அப்போ 1 விட அதிகமான 2, அடுத்து 4 விட குறைவாக அப்படின்னா 3ன்னு வருங்களா. ஸோ அப்போ 1 விட அதிகமான 2 3 4 5 6ன்னு போகும். ஆனால் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 4 விட குறைவாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிற செட்டில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 2 3ங்கிற உறுப்பு, 2 உறுப்பு தான் இருக்குது. அடுத்து பிங்கிற செட்டில் என்ன உறுப்புகள் இருக்குன்னு பார்க்கலாங்களா. பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் டபிள்யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. டபிள்யூ அப்படின்னா என்னென்னா முழு எண். டபிள்யூ அப்படின்னா என்னது, முழு எண். அப்போ முழு எண்ணை எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 0 1 2 3 எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 0லேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அது இயல் எண் டபிள்யூன்னு சொல்லுவோம், முழு எண் டபிள்யூன்னு சொல்லுவோம். எண் அப்படின்னா வந்து நமக்கு இயல் எண் 1லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னவா நமக்கு முழு எண்ணாக இருக்கும். எதுலேருந்து ஆரம்பிக்குங்க, 0 less than or equal to அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 0வும் உண்டுன்னு அர்த்தம். 0வை விட 0வும் 0 விட அதிகமாக கீழே ஒரு கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கீழே. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க 1 less than x less than 4ன்னு கொடுத்துட்டாங்களா. கீழே இப்படி ஒரு கோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த 1ம் வரும்னு அர்த்தம். நமக்கு இங்கே அப்படி இல்லை. அதனால் இங்கே என்ன இருக்குது, 0 less than or equal to இருக்குங்களா. அப்போ 0வும் வரும், அதை விட அதிகமாக என்னது 1. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 2 விட குறைவான்ட்டாங்க. அப்போ 0வும் 1 மட்டும்தான் வரும். அப்போ பிங்கிற செட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 0,1 அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். மற்றும் சி ஈக்குவல் டு சிங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்களா. என்ன நமக்கு தெரியும் 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 3 விட குறைவாக இருக்கக்கூடிய எண்கள். அப்போ எங்கே ஆரம்பிக்கும், நமக்கு தெரியும் இயல் எண்கள்னா 1லேருந்து ஆரம்பிக்கும் தெரியும். அப்போ 3 விட குறைவானா 1 2 மட்டும் வருங்களா. இப்போ கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபிசி அப்படிங்கிறதோட உறுப்புகள் கொடுக்கல, கணத்தோட உறுப்புகள் கொடுக்கல. அது என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏங்கிற கணத்தோட உறுப்புகள் என்ன 2,3, பிங்கிற கணத்தோட உறுப்பு 0,1, சிங்கிற கணத்தோட உறுப்பு 1,2ங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி யூனியன் சி. ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி சேர்ப்பு சி, ஓகேங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு சமமாக இருக்குங்களா, ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி, அதுதான் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சிக்கு சமமா அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாங்களா. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி சேர்ப்பு சிங்களா. அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி மட்டும் கண்டுபிடிக்கிறோம். பி சேர்ப்பு சி, ஏன்னா அதுதான் ப்ராக்கெட்டில் இருக்கா. அப்போ எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போ பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கிறோம். அப்போ பி சேர்ப்பு சி அப்படின்னா பிங்கிற கணத்தோட உறுப்புகள் என்ன 0,1 சேர்ப்பு சி, சியோடது என்ன 1,2ங்களா. எப்பயும் சேர்ப்பு பண்பு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இல்லை என்ன உறுப்புகள் இருக்கோ அதை அப்படி சேர்த்து எழுதுவோம். ஆனால் என்ன கூடாது அப்படின்னா இங்கே பாருங்கள் 0 இருக்குங்களா. அப்போ 0 எழுதிக்கிறோம். 1 பார்த்தோன்னா இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்படி நம்ம எழுதும் போது கணத்தில் என்ன கூடாது, உறுப்புகள் வந்து திரும்ப திரும்ப வரக்கூடாது, ஒரு தடவை எழுதுனா போதும். அப்போ இங்கேயும் 1 இருக்குது, நமக்கு இங்கே பிங்கிற கணத்துலேயும் 1 இருக்குது, சிங்கிற கணத்துலேயும் 1 இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை எழுதுனா போதும். அப்போ நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னு என்ன வருது, 0 1 2 அப்படின்னு கிடைச்சிருதுங்களா. இதுதான் நம்மளோட பி சேர்ப்பு சி. அடுத்து இதோட என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி சேர்ப்பு சிங்களா. ஏங்கிற கணம் என்ன நமக்கு 2,3 கார்ட்டீசியன் பெருக்கல் போட்டுக்கிறோம். பி சேர்ப்பு சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0 1 2ங்களா. ஸோ இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க புள்ளிகளை இங்கே இருக்கக்கூடிய இந்த கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை புள்ளிகளாக மாற்றுவாங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2ஓட இந்த ஒவ்வொரு புள்ளியாக நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இங்கே ஃபஸ்ட்டு ஒரு போட்டு இங்கே இருக்க ஒவ்வொரு உறுப்போட புள்ளியாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும், 2,0 அப்படிங்கிற ஒரு புள்ளி கிடைக்கும், 2,1ங்கிற ஒரு புள்ளி கிடைக்கும், அடுத்து 2,2ன்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இங்கே இருக்குது 3ன்னு இருக்குங்களா. அப்போ 3ஓட அந்த எழுதணும் அப்படின்னா 3,0 3,1
3,2 அப்படின்னு கிடைக்குங்களா? இதுதான் நம்ம 1வது சமன்பாடு. அப்போ ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி யூனியன் சி அப்படிங்கிற நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட முதல் சமன்பாடு. இது வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ என்ன பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ நம்மளோட ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டும் சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி சேர்ப்பு ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு எதை பண்ணுவோம், ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி அப்படின்னா ஏங்கிற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். நமக்கு வந்து ஏங்கிற கணத்தில் 2,3ங்கிற உறுப்பு இருக்குது, கார்ட்டீசியன் பெருக்கல். பிங்கிற கணத்தில் என்ன உறுப்பு இருக்குன்னு பார்த்தோம். பிங்கிற கணத்தில் 0,1ங்களா? ஸோ இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுவோமா? எப்படி எழுதுவோம், இங்கே இருக்கக்கூடிய எண்கள் உறுப்புகளை புள்ளிகளாக மாற்றி எழுதுவோங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய முதல் உறுப்போடு அங்கே இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம புள்ளிகளாக மாற்றி எழுதுவோம். அப்போ எப்படி வரும், 2,0 2,1. இப்போ ஃபஸ்ட்டு உறுப்புக்கு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க 3க்கு எழுதுவோங்களா? 3,0 3,1 வருங்களா? 3,0 3,1. இது வந்து நம்மளோட ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பியோட மதிப்பு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் சி கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ ஏங்கிற கணத்தில் இருக்க உறுப்பு 2,3 கார்ட்டீசியன் பெருக்கல் சிங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1,2. சேம் அதே தான் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க முதல் உறுப்போட என்ன பண்ணுவோம், புள்ளிகளாக மாற்றி எழுதுவோம். அப்போ 2,1ங்கிற முதல் புள்ளி, ரெண்டாவது புள்ளி 2,2ன்னு வரும். ஸோ அடுத்து இந்த 3ஓட எழுதுவாங்களா? 3,1 3,2. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேர்த்து எழுதுறோம். இதை என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சிங்களா? இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுறோம். அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 2,0 இருக்குது, 2,1 இருக்குது, 3,0 இருக்குது, 3,1 இருக்குது. இது எழுதணும்னு இல்லை, நம்ம டேரெக்டாக கூட ஆன்சரில் எழுதலாம். பாருங்கள் எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, 2,0 இருக்குங்களா? இங்கே 2,0 இருக்கான்னா இல்லை. ஸோ ஒரு தடவை இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அடுத்து இங்கே 2,1 இங்கேயும் 2, சேர்ப்பு அப்படின்னு என்னது, ரெண்டு கணத்தில் என்ன உறுப்புகள் இருக்கோ அது சேர்த்து எழுதுறதுங்களா? என்ன இப்படி எழுதிக்கலாம், 3,0. ஸோ இருக்க உறுப்புகள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் சேர்த்து எழுதலாம். இது வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூ சேர்ப்பு. இதோட மதிப்பு என்ன, 2,1 2,2 3,1 3,2. இது ரெண்டையும் சேர்த்து எழுதணுங்களா? அப்போ சேர்த்து எழுதணும் என்ன பண்ணுவோம், ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதணும். வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்க பொதுவான பண்பு ரெண்டுலேயும் வந்திருந்தா மட்டும்தான், ஒரு எண் ரெண்டுலேயும் வந்திருந்தா மட்டும்தான் எழுதுவோம். இதில் வந்து சேர்ப்பு பண்பு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதா ஒன்றில் இருந்தால் போதும் எழுதிக்கலாம். அப்போ 2,0 இருக்குங்களா? 2,1 பார்த்தோன்னா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கணத்தில் உறுப்புகள் என்ன கூடாது, திரும்ப திரும்ப வரக்கூடாது. அப்போ ஒரு தடவை எழுதினா போதும். 3,0 ஒரு தடவை தான் இருக்குது, அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது 3,1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதினா போதும். அடுத்து பார்த்தோன்னா 2,2 ஒன்று இருக்குது, 3,2 இருக்குங்களா? ஸோ இதான் வந்து என்னது நம்மளோட ரெண்டாவது சமன்பாடு. இப்போ இங்கே இருக்க புள்ளிகளும் மேலே இருக்க புள்ளிகளும் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 2,0 இருக்குங்களா? அதேமாதிரி இங்கேயும் 2,0 இருக்குது. அடுத்து மேலே 2,1 இருக்குது, இங்கேயும் 2,1 இருக்குது. அடுத்து மேலே ஒன்றாவது சமன்பாடில் என்ன இருக்குது, 2,2 இருக்குது, இங்கேயும் 2,2 இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குங்களா, 2,2 இருக்குது. அடுத்து 3,0 3,1 3,2 இருக்குங்களா? இங்கேயும் 3,10 3,1 3,2 இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னது, சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 வந்து சமமாக இருக்குது, எதுக்கு, 2க்கு சமமாக இருக்குது. 1 அப்படிங்கிறது நம்ம எது அப்படின்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு 2ங்கிறது என்னது, ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸிங்களா? அப்போ இது ரெண்டும் சமமாக இருக்குது.
இப்போ ரெண்டு சமமாக இருந்ததுன்னு என்ன பண்ணலாம், கொஷினில் சரிபார்க்கணும்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிடலாம். ரெண்டு எப்படி இருக்குது, நமக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் புள்ளிகள் வந்து சமமாக இருக்குது. அப்போ இது ரெண்டு என்னது சமமாக இருக்குது. ஒருவேளை சமமாக இல்லை அப்படின்னா என்ன எழுதுவோம், இங்கே சமம்னு போட மாட்டோம், சமம் போட்டு மேலே ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா சமம் அல்ல அப்படின்னு அர்த்தம். போட்டுட்டு என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு போட்டுருவோம். இங்கே சமம் இருக்க இடத்துல ஒருவேளை சரியாக நமக்கு வரல, வேறு ஏதாவது நமக்கு வந்து சரியாக வராமல் வெவ்வேறு புள்ளிகளாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி எழுதிப்போம். அது இதில் வந்து ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு, இது எதுக்கு சமமாக இருக்கணுங்களா, ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சிக்கு சமமாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ இது ரெண்டும் சமமாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி வெட்டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறதானே எடுத்துப்போம். அப்போ பி வெட்டு சி கண்டுபிடிக்கிறோம். அப்போ பி வெட்டு சின்னு என்னது, பிங்கிற கணத்தில் 0,1 இருக்கு, வெட்டு சிங்கிற கணத்தில் என்ன இருக்குது 1,2ங்களா. நமக்கு வெட்டு அப்படின்னாவே நமக்கு தெரியும், ரெண்டுலேயும் வந்து எந்த உறுப்பு ரெண்டுலேயுமே வந்திருக்கோ பொதுவாக இருக்குதோ அதை தான் நம்ம என்ன எடுத்துப்போம், வெட்டுன்னு எடுத்துப்போம். 0 பார்த்தோம் அப்படின்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே என்ன இல்லை. ஆனால் 1 பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, நமக்கு 2 கணத்தில் இருக்குங்களா. அப்போ இதோட மதிப்பு 1 தான். அடுத்து 2 பார்த்தோன்னா ஒரே ஒரு கணத்தில் தான் இருக்குது. அப்போ பொதுவாக எது இருக்கோ அதை தான் நம்ம என்ன எடுத்துப்போம், வெட்டுல எடுத்துப்போம். அப்போ 1ங்கிற உறுப்பு தான் 2 கணத்துல இருக்கு, அப்போ 1 தான் வரும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி வெட்டு சிங்களா. அப்போ ஏங்கிற கணம் என்ன 2,3 வெட்டு, பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க, பி வெட்டு சின்னு கொடுத்துருக்காங்களா. பி வெட்டு சியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம், 1ன்னு கண்டுபிடிச்சோங்களா. அதை இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னாவே இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை புள்ளிகளாக மாற்றுவாங்களா. அப்போ 2ஓட 1 அடுத்து 3ஓட 1ங்களா. அப்போ 2 புள்ளி நம்ம கிடைக்குது. முதல் புள்ளி 2,1, ரெண்டாவது புள்ளி 3,1. இதுதான் முதல் சமன்பாடு. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாங்களா. நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சின்னு இருக்குங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா என்னது, ஏ வந்து 2,3 கிராஸ் போட்டுக்கிறோம், பிங்கிற கணத்தில் என்ன உறுப்புகள் இருக்குது 0,1ங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை புள்ளிகளாக மாற்றணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2ஓட 0 2ஓட 1, அப்போ நமக்கு என்ன புள்ளி கிடைக்குது 2,0 2,1. இதே மாதிரி 3ஓட இது பண்ணும்போது 3, இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது உறுப்பு 3, அப்போ இங்கே இது பண்ணும்போது 3,0 3,1 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து என்னது ஏ கிராஸ் பி. அடுத்து இதில் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணுங்களா. ஏங்கிற கணத்தோட மதிப்பு 2 உறுப்புகள் வந்து 2,3 இருக்குங்களா. சிங்கிற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 1,2 இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய புள்ளிகளை, இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம புள்ளிகளாக மாற்றணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 2ஓட இந்த 1 ஒரு புள்ளியை எழுதுகிறோம், 2ஓட 2 ஒரு புள்ளியை எழுதுவாங்களா. அதான கார்ட்டீசியன் பெருக்கல். அப்போ 2,1 2,2. இப்போ 2 முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், 3ஓட எழுதுவாங்களா. ஸோ அப்போ எழுதும்போது 3,1 3,2 அப்படின்னு கிடைக்கும். நம்ம இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணுங்களா. ஏ கிராஸ் பிக்கு என்னென்ன உறுப்புகள் இருந்தது 2,0 2,1 3,0 3,1. நம்ம கண்டுபிடிச்சது என்ன பண்ணிக்கிறோம், ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இதை வந்து நம்ம எழுதிக்கிறோம் வெட்டு. அடுத்து ஏ கிராஸ் சி எழுதுறாங்களா, என்ன இருக்குது 2,1. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த புள்ளிகளை எழுதுகிறோம் 2,1 2,2 3,1 3,2. வெட்டு அப்படின்னாவே நமக்கு தெரியும், வெட்டு அப்படின்னா என்னது, ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் எழுதுவோம். அப்போ பாருங்கள் இங்கே 2,0 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, அப்போ அது வராது. 2,1 பார்த்தோன்னா ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போ அது வரும். அப்போது பொதுவாக என்ன இருக்குது 2,1ங்கிற ஒரு புள்ளி இருக்குது. அடுத்து 3,0 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, இதில் ஏ கிராஸ் பியில் தான் இருக்குது, ஏ கிராஸ் சியில் இல்லை, அப்போ அது வராது. அடுத்து 3,1 பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போ 3,1 வரும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய 2,2 3,2 ஏ கிராஸ் சியில் தான் இருக்குது, ஏ கிராஸ் பியில் இல்லை, அப்போ இதுதான் என்னது நம்மளோட இரண்டாவது சமன்பாடு. அப்போ ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது 2,1 3,1 கிடைச்சதுங்களா. அதே மாதிரி நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பாருங்கள் என்ன கிடைச்சிருக்கு,
ஏ கிராஸ் பி பி வெட்டு சி அப்படிங்கும்போது நமக்கு 2,1, 3,1 கிடச்சிருக்குங்களா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? 1 2 சமமாக இருக்குது. அப்போ 1 ஈக்குவல் டு 2. 1 அப்படிங்கிறது என்னது? ஏ கிராஸ் பி வெட்டு சி வந்து எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சிக்கு சமமாக இருக்குது. அப்போ சமமாக இருந்தது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? என்பது சரிபார்க்கப்பட்டது. 2 சரிபார்த்தோம். சரிபார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? சமமாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.